அரை மணி நேரம் ஆச்சு. என்னையா ஆச்சு? சமயக்காரன் சைட் அடிக்க போயிருக்கான், வந்ததும் பண்ணி கொடுப்பான். வெயிட் பண்ண. வீணா பண்ணு. என்னையா டேபிள் இவ்வளவு அசிங்கமா இருக்கு? நீ என்ன டேபிள்ல திங்க வந்து அது எப்படி இருந்தா என்னையா? என்னையா முன்சாமி, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அண்ணே, என் இதயத்துல ஓட்ட விழுந்துருச்சுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் கேக்குறாங்க. இவர் பெரிய மனசு பண்ணி உதவி பண்றேன்னு இருக்காரு. நீ ஒரு ஷூரிட்டி கழுத்து மட்டும் போட்டா போதுன்னு என் இதயத்துல உள்ள ஓட்ட அடைஞ்சிரும். ஓட்ட அடைஞ்சிரும். லேட் பண்றியோ அவ்வளவு ஆழமா விழும் அடி. வந்துட்டா அண்ணே. இந்த கையால உன்னை சாவடி அடிக்கணும்னு எழுதி. உன்னை அடிக்கணும்னா உன்னை தொடணும். அது எனக்கு இஷ்டம் இல்ல. தேங்க்ஸ்ண்ணே. அப்ப நீங்க அடிக்கவே இல்லையாண்ணே? எதுக்கு அவசரப்படுற? நான் வந்துட்டேன்ல, இனி அடிலாம் அதிரடிதான். பணம் எங்கடா? பணமா? அது ஆனா என்னாச்சுன்னா, நீங்க ஷூரிட்டி போட்ட பணத்தையும் அங்கங்க அடிச்ச பணத்தையும் சேர்த்து சென்னையில ஒரு கடை வைக்கலான்னு வந்தேங்கண்ணா. அதுக்கு காசு பத்தல. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் கிரிக்கெட் பெட்டிங் இல்லையா, அதனால ஒரு வீடை எடுத்து என்ன மாதிரி ஒரு 10 ஏத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த பொறுக்கி பசங்க அடிச்சு துரத்தி விட்டாங்கண்ணா. இப்ப சர்வமும் நாசமாகி சர்வர் ஆயிட்டாங்கண்ணா. இந்த வீட்டை எனக்கு காட்டுமா? காட்டிட்டா மட்டும் இப்ப என்ன பண்ண போற? அவங்களை அடிக்க போறியா? அவங்க சாதாரண ரவுடிங்க கிடையாது. நார்த் மெட்ராஸ். இந்த வீடு என்னது? என் பர்மிஷன் இல்லாம எவனாவது இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அப்ப மாதிரி நெருங்கி போயிடுவீங்க. உனக்கும் தான். நான் என்னையும் சேர்த்துக்கிட்டு தாங்கண்ணா சொன்னேன். இப்ப புரிஞ்சுதாடா விளக்கண்ண வெங்காய பசங்களா? அவரு பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இதுக்கு மேல அவர்கிட்ட வம்பு பண்ணா கைமா பண்ணிடுவாரு. கைமா. பாவி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போறேன். எந்த கேனப்பாயிலும் இப்படி பண்ண மாட்டான்டா. அடப்பாவி, மறுபடியும் சொதப்பிட்டனா? சரி வா. சரி வாங்க. டேய், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதடா. ஏன்னா சோப்புக்கு இப்ப இந்த தப்ப போலீஸ் நினைச்சு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்ய. என்ன செய்யணும்? ஒரு புது சோப்பை கொடுத்து போய் குளிக்கணும். வணக்கண்ணா. மாலையும் சின்னது, மரியாதையும் சின்னது. எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கு பணம் வேணும். நான் ஜிகேவை பார்க்கணும். அண்ணா, நாளைக்கு ஜிகே அண்ணா வீட்டுல பாத்தேன். எதுக்காக அடிச்ச தெரியுமா? அந்த ஜிகேவை ஜிகே அண்ணன்னு சொன்னதுக்கு. சொன்னது அவன் தானே. ஏன் ஒன்ன அடிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல் அந்த ஜிகே முன்னாடி ஒரு சப்ப பையன்டா. அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லாம் சொல்லி கொடுத்தது நான்டா. ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சானா? இன்விடேஷன் இல்லன்னா நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு மேப்பரம் பெண்ணாடு. பெரியசாமி அண்ணனுக்கு இந்த ஜிகேவோட பணிவான வணக்கம். அண்ணன், சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். உங்க காலை பிடிச்சி கேட்டுக்க. எழுதிட்டியா? காலை பிடிச்சா போய் தானே ஆகணும்.
அண்ணன் வந்திருக்கேன்னு ஜிகே கிட்ட சொல்லு போ. ஏய் என்னடா முறைக்கிற? போடா போடா. ஏய் கோவர்தன், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதான்டா உன் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. இவன் ஜிகேயோட சொந்தக்காரன், அதனால பண்ற அலும்பெல்லாம் தாங்கிக்க வேண்டியது இருக்கு. Hey brother, welcome. மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். அப்படியா? முதல்ல வந்தது நானு. அந்த ஜிகே ராஸ்கலுக்கு நான் கண்ணுல படல, அவன் பட்டுட்டான். நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல, அதான் தெரியாம போயிருக்கோம். உள்ளவங்க இல்லன்னு அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. நீ என்கிட்ட வேலை செய்ய வேண்டியதில்ல பிரதர், என் கூட சேர்ந்து இருந்தா போதும். என் பேச்ச கேளு. நான் பணத்தோட பேச்ச மட்டும்தான் கேட்பேன். நாம பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். வேலையோட ரிஸ்க பொறுத்து பங்கும் அதிகமாகும். நீ என் கூட இருந்தா சிட்டில பெரிய நாவுக்கு அப்புறம் நாம தான் கிங்கா இருப்போம். கிங்குனா அது ஒருத்தன் தான். ஒரு வரை கூட 2 கத்தி இருக்க முடியாது. இது நம்ம பாட்டம் சொன்னது. நீ சொன்னது உண்மைதான் பிரதர். சிட்டில பெரிய நாவை பகைச்சுக்கிட்டு யாரும் உயிரோட இருக்க முடியாது. நான் பகவான் கிட்ட மோத தயங்குறதுக்கு காரணம் அதான். பகவானுக்கு பலமா பெரிய அண்ணா இருக்காரு. பகவானை பகைச்சுக்கிறது அந்த பெரிய அண்ணாவை பகைச்சுக்கிற மாதிரி. பெரிய அண்ணாவுக்கு சிட்டில 25 வருஷம் வரலாறு இருக்கு. அவர் என்ட்ரி ஆனதே 4 மர்டரோட தான். அதுக்கப்புறம் ஒரு தனி சாம்ராஜ்யமே உருவாக்கிட்டாரு. அவர் கும்பல்ல நந்தா, பகவான், முத்துப்பாண்டி இவங்க 3 பேரும் ஃபேமஸ். கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்துன்னு காசு சம்பாதிச்சுட்டு அரசியல குதிச்சாரு. தான் நல்லவன் ஆயிட்டோன்னு மக்கள் நம்பணுன்றதுக்காக அந்த 3 பேர்கிட்டயும் தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா எப்ப கொலை பண்றதா இருந்தாலும் அந்த 3 பேரை வச்சுதான் பண்ணுவார். சமீபத்துல நந்தா தனியா ரவுடிசம் பண்ண போயிட்டான்னு வார்னிங் கூட கொடுக்காம அவனை போட்டு தள்ள ஏற்பாடு பண்ணிட்டாரு. நந்தா இப்ப தலைமறைவா இருக்கான். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் முடியலையா? என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டுட்டு ஏதோ பெரிய எண்ணெய் மாருதி வேன் பகவான் டார்ச்சர் பண்றிய. நீ எப்பவுமே டென்ஷன்ல இருக்க, என்னைக்கு டென்ஷன் பண்ண பாக்குறிய? இப்படி டென்ஷன்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டியது, அப்புறம் பிபி சுகர் ஏறி போய் டாக்டர் கிட்ட கொட்டி கொடுக்க வேண்டியது, இது தேவையா? அதுக்கு இல்ல பிரதர். சிட்டில எனக்கு மரியாதை வரணும்னா அட்லீஸ்ட் அந்த முத்துப்பாண்டியாவது நான் தூக்கி ஆகணும். பெரிய அந்த முத்துப்பாண்டிக்காக ரியாக்ட் ஆக கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு 50 லட்சத்தை கொடு, மேட்டரை முடிக்கிறேன். 50 லட்சம் தானே? கொடுத்துடுறேன். முதல்ல விஷயத்த சொல்லு. முதல்ல பார்ட்டியை என்ஜாய் பண்ணணும். நான் எப்பறம் இவ்வளவு அழகா இருக்கேன்? என் அழக பார்த்து எனக்கே ஒரு மாதிரி. ஒலிம்பிக்ஸ்ல அழகான ஆணை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பேன்டா. யா ஏன்டா தெரு தெருன்னு முழிக்கிறீங்க? இந்த ஏரியால என்ன விட அழகா எவனது? அங்க பாருங்கண்ணா. Let's enjoy the party. அடிங்க. டேய், அவன் வேணா அழகா இருக்கலாம், ஆனா என்ன விட அழகா? என்ன பெரிய சாமி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏய், அண்ணனுக்கு சரக்கு கொடுங்கடா. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும். ஏய், அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குறாரு போல இருக்கு, கொடுங்க. நீவா பிரதர்? இல்ல, என் பேரு பெரியசாமி from கம்பம். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே. எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை. இப்ப ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எவனாவது டிக்கெட் வாங்கட்டும், அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன். என்ன? என் கூட அறிமுகமாகணும்னா யாராவது சாகணுமா? என்ன அடிக்கிற? சிரிச்சதாவண்ணா. நீ அவனாடுறா. அண்ணா, மேடம் உங்களை கூப்பிடுறாங்கண்ணா. மேல மாடியில இருக்காங்க. யார் அது மாடியில இருக்கிற மேடம்? மெதுவா பேசுங்கண்ணா. மேடம் ஜிகே சாரோட பார்ட்னர் பார்த்த சாரதியோட பொண்ணு. அவரு இப்ப இல்ல, மேல போயிட்டாரு. மேல என்ன டிக்கெட் வாங்கிட்டாருண்ணா. அண்ணா, ஜிகே சார் மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அதனால அவங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே பாத்துப்பாரு. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்கண்ணா. அண்ணா, அப்படி பாக்காதீங்கண்ணா. ஏதோ என் மனசுல பட்டதா சொன்னா நீங்க ஒண்ணும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்க போங்கண்ணா. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அதனாலதான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னது புரியலையே. ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா இருக்கும். எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது.
அப்ப தள்ளி போய் நில்லு. உன் மேனஸ் எனக்கு பிடிக்கல. உனக்கு மட்டும் இல்ல, என் மேனர்ஸ் எனக்கே பிடிக்காது. அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊர் இது? மதுரை. நீ மதுரைக்கார மாதிரி எனக்கு தெரியலையே. மதுரைக்காரனுங்கன்னா குஞ்சம் மாதிரி மீச மட்டும் வச்சிருக்க மாட்டானுங்க, என்ன மாதிரி ஸ்டைலாவும் இருப்பானுங்க. அப்ப சிட்டிக்கு எதுக்கு வந்த? வேற எதுக்கு வருவாங்க? பணத்தை சம்பாதிக்கத்தான். பணத்துக்காக எது வேணாலும் செய்வியா? எனக்கு சரின்னு போட்டா எதையும் செய்வேன். நீ மதுரைக்காரன்ல, அதான் ரொம்ப திமிரா இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி பிடிக்கலன்னு சொன்ன. நான் அப்படிதான் ஈஸியா ஒப்பீனியனை மாத்திக்குவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பொண்ணுங்க ரெண்டு டைப், ஒன்னு சாக்லேட், இன்னொன்னு புல்லட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அப்படின்னா என்ன புல்லட்டா? அட நீ சாக்லேட் மட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ அழகா இல்லைன்னு போய் தான் சொன்ன. நிஜமாவே நீ ஹேண்ட்ஸம் தான். தேங்க்ஸ். இந்த வார ராசி பலன்ல ஒரு அழகான பொண்ணை சந்திப்பேன்னு போட்டிருந்துச்சு. நீ கொஞ்சம் விட்டீன்னா அவளை போய் பார்த்துட்டு வந்துடுற. நான் இன்னும் போலான்னு சொல்லலையே. நீ வர சொன்னதுனால வரல, மேட்ரு என்னன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்த. அப்படியா? என்ன தெரிஞ்சது? அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அது ரொம்ப ஆபத்தா. மிஸ்டர், என்ன பார்த்தா உனக்கு பழைய டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. ஆனா எனக்குள்ள யூசுப் பட்டான் மாதிரி அதிரடி மன்னனும் இருக்கான் தெரியுமா? என்னடா உன் பிரச்சனை? டாவா? யூ மீன் என்ன டாவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால விட்டுற. ரெண்டாவது தடவையும் சொல்றேன், என்னடா உன் பிரச்சனை? ரெண்டாவது தடவையும் டாவா? ட்வைஸ்? ஓகே, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஆனா ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இந்த ஏரியாவிலேயே என்ன விட அழகானவன் யாருன்னு கேட்டதுக்கு இந்த கேனப்ப நீன்னு சொன்னா. நீ சொல்லு, நீ அழகனா இல்ல நான் அழகனா? நீதான்டா கேனப்பையன் சொன்னா. என்ன அழகன் சொன்னானா கேனப்பையன் சொன்னானா? ஆனா அந்த டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க தானே கேனைய. கொஞ்சம் முன்னால சிரிச்சது. ஹாய் ஸ்ரீஷா. ஹாய் ஸ்ரீஷா. வாட்ஸ் அப்? ஹேவ் ஃபன்? யா. அண்ணே அங்க பாருங்கண்ணே. சிரிஷா டார்லிங். பெரியசாமி டார்லிங். யா. வாட் a pleasant surprise யா. என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறந்ததானே டார்லிங்? ஓ. அப்பப்போ கனவுல உங்க அழகான முகம் வருது தெரியுமா? ரியலி? ஓ யா யா. அப்புறம் ஏன் இந்த கேன பசங்க அந்த நாகார்ஜுனாவை அழகன்றானுங்க? என்ன சாப்பிடுற? அவனை போய் உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? அவனுக்கு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாது. உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? ஓ, எனக்கும் கொடுக்கல. இனிமேதான் ஆரம்பிக்க போகுது அவனுக்கும் எனக்கும் ரகல. பிரதர், நீ கேட்ட 50 லட்சம் எடுத்துக்கோ. இந்த பணம் எனக்கு வேண்டாம், பெரிய அண்ணாக்கு அனுப்பி எலெக்ஷன் ஃபண்டுன்னு சொன்ன. பெரிய அண்ணாவும் சந்தோஷமாயிடுவாரு. நீ முத்துப்பாண்டிய போட்டு தன்னாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஓகே? ஏய், அந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு அனுப்பி வை. சொல்லு பஜிக்கே. பெரிய அண்ணாவோட தேர்தல் செலவுக்காக அந்த பணத்தை அனுப்பியிருக்கேன். அவருக்கு என்னோட சப்போர்ட் எப்பவும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஜிகே எப்பவும் இல்லாம இப்படி பண்றான்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவன் என்ன பண்ணாலும் நம்ம கைக்குள்ளதான் இருக்கான், அத புரிஞ்சுக்க. பணம் ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் சிஎம் சார், உங்க பிரசாதம் ரெடி. என்னடா பிரசாதம்? அது 150 கோடி. அவங்கிட்ட சொல்லு எனக்கு சீட்டு வேணும்னு. நான் ஜெயிச்சனா எனக்கு மந்திரி பதவி வேணும். அத புரியுற மாதிரி சொல்லு. சார் எல்லாம் கேட்டுச்சியா? அவர் ஆசைப்படுற மாதிரியே நடக்கும்னு சொல்லு. நீங்க கொண்டு போங்கடா. ஜெய், பணம் ஜாக்கிரதை. நம்ம பணத்தை அடிக்கிற ஆம்பளை. சிட்டி பிடிச்சிருக்கா பிரதர்? பிடிச்சிருக்கு.
ஆனா இந்த சிட்டில இவ்வளவு கன்ஸும் புல்லட்ஸும் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. புல்லட்ஸ் மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க பிரதர். நான் புல்லட்ஸ் சொன்னதே பொண்ணுங்களை தான். எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் பிரதர்? அழகு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு தேவையில்லை, அறிவு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அழகு தேவையில்லை, ரெண்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம தேவையில்லை. ரொம்ப சூப்பரா சொன்ன பிரதர். ஆனா என் ஸ்ரிஷா மட்டும் டிஃபரெண்ட். அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. அதை விட நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு. நீங்க சொல்றதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் மிஸ்டர், இவ்வளவு நேரம் நீ இன்டைரக்டா ஸ்ரிஷாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. ஓ, மூளை மூளைக்கடலையும் குடல் குடவாசல்லையும் இருக்குன்னு சொன்னாங்க. பதிலுக்கு பதிலா? ஏய் மிஸ்டர், அழகுல வேணா நீயும் நானே ஈக்குவலா இருக்கலாம். ஆனா பிரெயின் விஷயத்துல உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. உன் பிரெயின்ல ஒரு படம் தான் ஓடும், ஆனா இந்த மல்டிப்ளெக்ஸ் பிரெயின் ஒரே டைம்ல பல படங்கள் ஓடிட்டே இருக்கும் தெரியுமா? யூ நோ. என்ன முறைகிற? என்ன அடிக்க போறியா? யூ வாண்ட் டு பீட் மீ? கம் ஆன், பீட் பீட். லேடிஸ் மேல எல்லாம் நான் கை. அவன் சொன்னது உன்னையா என்னையா? உனக்கு அந்த டவுட் வந்தா உன்னதான் டார்லிங். எதுக்கு இப்ப ஷாக்? யூத்னா அப்படிதான் இருக்கும். எஸ், she is my darling. We are made for each other. ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன். உங்க ரெண்டு பேர்ல யார் ஐஸ்வர்யா ராய், யார் அபிஷேக் பச்சன்? பேச்சுக்கு பேச்சு, ஏட்டிக்கு போட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப 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 டேஞ்சரஸ். கேட்டுச்சுல்ல? ஒரு ரொம்ப இல்ல, 3 ரொம்ப டேஞ்சரஸ். உனக்கு உள்மூலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுங்க தான் இப்படி டென்ஷனா பேசுவாங்க. Don't laugh dear, please. He is jealous of my beauty, you know. Come brother, come. Okay? Yeah. வாங்கடா. ஆமா, முன்னால என்ன பேசிட்டு இருந்தோம்? பொண்ணுங்களை பத்தி. ஆமா பிரதர், உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க பின்னாடி சுத்தறவனும் பொழுதன்னைக்கு தண்ணி அடிக்கிறவனும் ஒண்ணுதான். அவனுங்களுக்கு சிறுமுல வேலை செய்ய. ஓகே பாய்ஸ், கெட் ரெடி. ஏன் திடீர்னு எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டீங்க? நீ எதுக்கும் பயப்படாத. உன் பின்னாடி நான் இருக்கேன், என் முன்னாடி நீ இரு, அவ்வளவுதான். நாங்க மட்டும் இல்ல, நீயும் செத்துருவேன். சேர்ந்து எல்லாரும் போறோம். என்ன ஜிகே, இவன் தான முத்துப்பாண்டி? இவனுக்காக இவ்வளவு பிளான் போட்ட? இவன் என்னடா பொட்ட மாதிரி பொம்பளை பிடிச்சிட்டு இருக்கான்.